ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். உடைய கிருபைக்காக நன்றி, உடைய இரக்கத்திற்காக நன்றி. இந்த காலை வேளையில் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீரே துதிகளுக்கு பாத்திரர் அப்பா, புகழ்ச்சிக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர் அப்பா. எங்கள் அப்பா உம்மை நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிருபை இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். இந்த கூட்டங்களுடைய இந்த 2வது நாளுக்காய் ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்தில் ஆண்டவரே இந்த கூட்டத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து அப்பா. நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. அதே போல் இந்த நாளிலும் கூட அப்பா உடைய கிருபை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும், உடைய ஆளுகை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும், உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தினுடைய அப்பா ஸ்தோத்திரம் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய பிரசன்னம் வெளிப்படட்டும், உடைய ஆளுகை வெளிப்படட்டும், உடைய மகிமை வெளிப்படட்டும் அப்பா. தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமம் உயர்த்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த கூட்டத்துக்கு தடையாக எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் உடை தருகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம். முழுவதுமாய் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. பாடப்போகிற பாடல்கள், ஆராதனை அப்பா ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தை, பாடல்கள் ஒவ்வொரு வேலையிலும் கர்த்தாவே உம்முடைய அப்பா ஸ்தோத்திர ஆளுகை வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து பெரிய காரியங்களை எங்கள் மத்தியில் செய்யுங்க. வருகிற பிள்ளைகளை இன்னுமாய் கர்த்தாவினை துரிதமாய் அழைத்து கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. அதிசயங்களுக்கான செய்யுங்க, அற்புதங்களுக்கான செய்யுங்க. உம்முடைய நாமத்திற்கே சகல துதி கன மகிமை ஆற்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.